ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல்லும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபயர் ஃப்ரீ குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதோட நேம் ஸ்விஸ் ரோல். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. யார் வேணாலும் டக்குன்னு பண்ணிடலாம். க்ரீம் இல்லாத ஸ்வீட் பிஸ்கெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. சால்ட் பிஸ்கெட் வந்து இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்காது. நான் ஒரு பெரிய பிஸ்கெட் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 பிஸ்கெட் இருந்தது. அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ பிஸ்கெட்டெல்லாம் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சாச்சு. பவுடர் பண்ண பிஸ்கெட்டை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக சேர்க்கணுன்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகி மாவோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ பட்டர் வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மில்க்மெய்ட் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். வெறுமனே மில்க்மெய்ட் மட்டும் கூட யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லை மில்க்மெய்ட் அண்ட் மில்க் ரெண்டுமே யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லை வெறும் மில்க் யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் மில்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இது கூட மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டரை கையில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பிசைஞ்சிருங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி நார்மலான பாலித்தீன் கவர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்வர் ஃபாயில் இல்லை பட்டர் பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது மேலே கொஞ்சமாக பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற குலவியை வச்சு தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம், அதனால் அது மேலேயும் கொஞ்சம் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அந்த கவர் மேலே வச்சு அந்த சப்பாத்தி குலவியால் நல்லா ரோல் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா தேய்க்கிறப்ப கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ரொம்ப ஒட்டுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இதை நல்லா தேய்ச்சாச்சு. நான் சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறேன், ஸ்கொயர் ஷேப் வரணுன்றதுக்காக. கட் பண்ணிவிட்டு அதில் சைட்ஸில் இருக்கிற ரிமைனிங்கெல்லாம் எடுத்துடலாம். இந்த அவுட்டர் லேயருக்குள்ளே வச்சு ரோல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்வீட் உள்ள பால்கோவா எடுத்திருக்கேன். இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்வீட் இல்லாத கோவாவாக எடுத்து நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு வெளியே அவுட்டர் லேயரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு வே என்னென்னா, நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி அதை கூட ஸ்டஃப் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலான நம்ம தேங்காய் திருவல் இருக்கும்ல, அது கூட கொஞ்சம் ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் நடுவில் வைக்கலாம். பால்கோவாவை நான் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதை ரோல் பண்ணிடலாம். நம்ம இந்த கவர் மேலே பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கனால அந்த ரோல் வந்து பேப்பரில் ஒட்டாமல் வந்துடும். அந்த கவரை யூஸ் பண்ணியே நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணுங்கள். அப்படி ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நல்லா ரோல் பண்ணிடணும். இப்போ நல்லா ரோல் பண்ணியாச்சு. அதை அப்படியே அந்த கவரோட ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours வச்சா போதும். அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணதுமே நம்மளுக்கு மில்க் ஸ்வீட் மாதிரி நல்லா திக்காயிரும். 2 hours தாண்டிடுச்சு. இப்போ நான் அந்த ரோலை வந்து வெளியே எடுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. 2 to 3 hours வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மலான ரேக்கில் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். அந்த கவர்லேருந்தும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த ரோலை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். பிஸ்கெட் ஒரு லேயர், பால்கோவா ஒரு லேயர்னு மாறி மாறி லேயராக வருது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்விஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. கொக்கோ பவுடர் வேணாம்னு நினச்சிங்கன்னா கூட கொக்கோ பவுடரை ஸ்கிப் பண்ணிடலாம். நார்மலாக அந்த பிஸ்கெட்டோட ஃப்ளேவர்லேயே உங்களுக்கு அந்த ஸ்விஸ் ரோல் வந்து ரெடி பண்ணலாம். இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணியே யூஸ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இல்லைன்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக சேர்ந்த மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து சர்வ் பண்ணுங்கள்.
நிறைய ஸ்வீட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணாமலே ரொம்ப குயிக்காக ஈஸியாக இவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். திரும்பி திரும்பி பண்ணித்தாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண பிஸ்கெட்டில் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் எடுத்துக்கிட்ட சுகரோட குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ண பிஸ்கெட்டோட ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சுகரோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. Thanks for watching.